டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தயிர் சாதம். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு சாதம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிருசி அறுசுவை சமையல். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கான உங்களுடைய மோட்டிவேஷனல் லைன் என்னென்னா, விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய தயிர் சாதம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே சாதத்தை வேக வச்சு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். சாதம் நல்லா குழையா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வச்சிங்கன்னா சரியா இருக்கும். நீங்க வழக்கமா சமைக்கிற அரிசி தாங்க இது. இது கூட 1 கப் போல பால் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 200 ml காய்ச்சி ஆற வச்ச பால் இது. அது கூடவே 1 கப் தயிர், இதுவும் கிட்டத்தட்ட 200 ml. கொஞ்சம் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. இப்போ தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கிறேன். நெய் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் சமையல் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்தம் பருப்பு, இது நல்லா பொரியட்டும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை. கேஸை ஆஃப் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த தயிர் சாதத்தோடு இதை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிளறிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ உங்கள் பசங்களுக்கோ நீங்கள் தயிர் சாதம் பேக் பண்ணி தரீங்க மத்தியானம் லஞ்சுக்கு அப்படின்னா 1.5 கப் பால் சேர்த்துட்டு 1/2 கப் போல் மிதமான புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த தயிர் சாதத்தை பாவக்காய் வறுவலோட தான் சாப்பிட போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் எனக்கு பதிவு பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ரசிங்க, நீங்களும் சமைச்சு ருசிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.